திஸ் இஸ் பைத்தம் அபிஷியல். எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி மாஸ்டர் மூவிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல இந்த ஹெட்ஃபோன்ஸ் வீடியோ அப்படின்னு, அந்த வீடியோ தான். ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் தான் அந்த ஹெட்ஃபோன்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஒன்றா புரியும். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி பார்த்து பில் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணி ஆள் வச்சுருங்க. அப்புறம் தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னும் வெறுங்கே வச்சுட்டுருக்கீன்னு பார்க்குறீங்களா? அதுவும் இல்லை, இந்த பாக்ஸ் இருக்குது. இதில் தான் வந்துச்சு ஃப்ளிப்கார்ட் நயா இந்தியா கே சாத் அப்படின்னா புது இந்தியாவோட நாங்களும் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட் கீழே பிராண்டிங் கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாக்ஸ். இதில் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நோவா ட்ரிம்மர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டுமே இதில் வந்துருந்துச்சு. ரெண்டுமே தனித்தனி பேக்கேஜாக கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அன்பாக்சிங் இருக்கணும்ல, அதுக்காக கொண்டு வந்தேன். அன்பாக்சிங் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, டேப்பிங்னு இருக்குங்கண்ணா. எங்களை டேப்பிங்னு இருக்கும், அதெல்லாம் பிரிச்சுட்டேன். நீ போய் எங்கே டேப் போட்டுறது அப்படின்ட்டு. இந்த கவர் தான். இந்த கவரோட நிலைமையை மட்டும் பாருங்க. அதாவது இது வந்து நான் பிரிக்கல, என்னோட சிஸ்டர் பிரிச்சாங்க. பாருங்க, வந்ததுன்னு சொல்லிட்டு தரன்னு ஒரு கிளி உள்ளேருந்து ஹெட்ஃபோன் எடுத்துட்டு ஹெட்ஃபோன் அப்படின்ச்சு. சிஸ்டர் ஓகே அப்படி ஒரு பில்லிங் பாருங்க, அதோட ஷிப்பிங் அட்ரஸ் ஒட்டு ரோஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம், நம்ம நேராக வீடியோக்குள்ள வந்துடலாம், பாக்ஸுக்கு வந்துடலாம். இப்போ அங்கே போ. இதில் தான் வந்துச்சு. இதில் தான் வந்துச்சு. இன்னமும் தெரில, பேஷண்ட் அப்ளிகேஷன் நம்பர் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இதுக்கு நம்ம உள்ள பார்ப்போம். இதுக்கு இப்படி தள்ளுனா வரும். இங்கே தள்ளுனா வரும். இந்த வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் இருங்க காமிக்கிறேன். உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் ஃபிளிப் த கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி இதோட என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடது. இதெல்லாம் பார்த்து நம்ம எங்கே போகிறது, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்மள எதாவது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கைரா அத்வானி, இந்த அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க பேர் வந்து கைரா அத்வானி, பாலிவுட் ஹீரோயின் போல. கைரா அத்வானி அவங்களோட சிக்னேச்சர் இருக்கு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஒரு பாக்ஸில் நிறைய பேருடைய ஆட்டோகிராஃப் இருக்கு. நீ கைரா அத்வானி இருக்கா? அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து அந்த மாடல் எடுத்து ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அப்படி தாக்கி விட்டுருப்பாங்க போல. அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்து நினைப்பாங்க, என்னடா இவங்க ஓப்பன் பண்ணுறது சரியில்லையே அப்படின்னு. அண்ட் இதில் மேக்ஸ் ஃபஸ்ட்டு இது ஹெட்ஃபோன்ஸ் இப்படி இருக்கும். இதான் அந்த ஹெட்ஃபோன்ஸ். போட் கப்பலோட சிம்பிள் இருக்கு பாருங்க. நான் அந்த ஹெட்ஃபோன்ஸில் காமிக்கிறேன். கப்பலோட சிம்பிள் இருக்கு. அந்த கப்பல் மேலே அந்த பாய்மர படகு ஒரு மாதிரி காத்தடிச்சு இழுத்துட்டு போகும் பார்த்தீங்களா? அலாவுதீன் அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான். வந்து பரவாயில்ல. அதாவது உங்களோட காதுகளுக்கு ஏற்ற இதை போட்டுக்கலாம், ஃபோக்கஸ் ஆகும். சரி விடு, பட்ஸ் எடுத்து போய் பார்க்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஹா கக்கர் அப்படின்னு. இவங்க யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நேஹா கக்கர்னு. அவங்களுடைய ஆட்டோகிராஃப் இருக்குது. அவங்க என்னமோ நிறையா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட என்னென்ன மாடல் இருக்குது இங்கே பாருங்க. ஐயோ, என்னென்ன மாடல்! அடே இங்கே பாருங்க, எத்தனை பேரோட ஆட்டோகிராஃப்னு. இங்கே பாருங்க, சிஎஸ்கே அண்ட் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஷேஷ் ஐயரோட ஆட்டோகிராஃப், அப்புறம் போர்ட் டெல்லி கேபிட்டல்ஸ், அப்புறம் ஷிகர் தவான், அப்புறம் யாரு ஜஸ்பிரீத் பும்ராவோடது, அப்புறம் கேபிள்ஸ் அண்ட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் சி கேபிள்ஸ் அண்ட் சார்ஜஸ், கேகேஆர், அதுக்கப்புறம் பிருத்விஷா, ரிஷப் பண்ட் ரெண்டு பேரோட சைன் இருக்குது. இங்கே மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக போட்டிருக்காங்க. இது ஒரு சைடு விட்டுருக்கலாம். அண்ட் அடுத்து ஒவ்வொன்றா காமிக்கணும். நான் என்கிட்ட இது பண்ண போகிறேன், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. யூசர் மேனுவல் சொல்லுவோம்ல, யூசர் மேனுவல் குவிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்னு, அது மாதிரி FAQ கார்டு எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த வந்துட்டாங்களா நம்ம கைரா அத்வானி அக்கா. இதோடைய எல்லாமே சாதாரண ப்ராப்ளம், அதோடைய சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் இதோட உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் வர ப்ராப்ளம்ஸை எப்படி நம்மளே இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரி ரீசெட்டு அது இதுன்னு இங்கே வாருங்க, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஏர்பாட்ஸ் 381 மாடல்
இன்னும் இது ஆஃபரில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அது செக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அமேசான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, நான் மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட் தான். அமேசானில் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிட்டு உங்களுக்கு அதோட வேற அன்பாக்சிங் போடுறேன். அதாவது நம்மளுடைய சேனலுக்கு அதாவது ஃபஸ்ட் அன்பாக்சிங் இது. இதுக்கப்புறம் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா ஒன்று லேப்டாப்பாக இருக்கும், இல்லைன்னா ஐ மீன் நம்ம ட்ரைபேட் மொபைல் ட்ரைபேட் ஒன்று வாங்கி வைக்கணும். வீடியோ கிடைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அன்பாக்சிங் இப்படி காமிக்க வேண்டியது, நம்ம இப்படி காமிச்சிட்டு இருக்கிறேன். வேறு வழி ட்ரைபாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். கையில் எடுத்தோன்னா ரொம்ப ஷேக்கியாக இருக்கும், உங்களுக்கு அது இதே வீடியோ குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். அதுக்காக நான் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எடுத்து கையில் காமிச்சிட்ருக்கேன். ஃபோக்கஸ் ஆகுது. இதுதான் அந்த போட் நிர்வாணானா என்னன்னு தெரியல. பிளக் இன்டு நிர்வாணா அப்படின்னா எல்லாமே இதுன்னு நினைக்கிறேன். கையில் யூஸ் பண்ணுற ஐ மீன் வயர்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல அந்த கப்பலோட இது இருக்கும்னு, இந்த பாருங்க இதுதான் இந்த கப்பலோட. பார்த்தீங்களா ரைட்டு இதாக கீழே பார்த்தீங்க கப்பல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது ரெண்டையும் நான் இந்த வியூவில் காமிக்கிறேன். எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிடுறேன். எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி ஒண்ணும் இல்லை, இப்படி க்ளோஸ் இருக்கும். இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா சார்ஜிங் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். 2 பாயிண்ட் இருக்கு. படி தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க ஓட்ட மாதிரி படி. இப்படி எடுத்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் இப்படி எடுத்துட்டு இப்படி வேற வச்சுக்கணும். என்னடா ரொம்ப சின்ன பையன் சொல்றாங்க, சாதாரணமாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கணும், கரெக்டாக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளூடூத்தில் போய் ஸ்கேன் ஆகிறப்ப ஏர்பாட்ஸ் 381 இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரிங் இதுக்கே இருக்கும். பேரிங் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஆட்டோ கனெக்ட் தான். ஐ மீன் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து போட்டாலும் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிக்கும் மொபைல் ப்ளூடூத் ஆன்ல. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு என்று குத்தவும். மாங்குனா இப்படிதான் சுலபமா கொள்றது புரியுதுன்னா. அண்ட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மொபைலில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் இது சவுண்ட் சிஸ்டம் எல்லாத்துக்கும் தெரியும். டால்பி அட்மாஸ்னா என்னன்னு தெரியும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. என் மொபைலில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. அதில் மூவி, கேம், அப்புறம் வாய்ஸ், அப்புறம் மியூசிக்னு இருக்குது, அப்புறம் நார்மல் இருக்குது. நான் வந்து மூவி பார்க்குறேன்னா நம்ம தேட்டரில் உட்காந்தா என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஒரு பேஸ், என்ன ஒரு குவாலிட்டி கிடைக்குமோ அந்த ஒரு குவாலிட்டி இந்த ஒரு ஹெட்ஃபோனில் கிடைச்சிது. ஐ மீன் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் தெரியும்ல, அதை விட ஐ மீன் அது வந்து அந்த ரேஞ்சு, அது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு. லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணும்னா இது வாங்கிக்கலாம். இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையாகவே நல்லாயிருக்கு. இது வந்து டச்சிங் தான், இது வந்து எந்த பட்டன்ஸ் கிடையாது, டச்சு. ஐ மீன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதாவது பிளேலிஸ்ட்டில் சாங் இருக்குங்கள, மேலே சாங் போகும் அப்படின்னா இந்த பக்கம், அடுத்த சாங் இப்படி வரும், கீழே வரணும்னா இந்த பக்கம் நெக்ஸ்ட்டாக போகிறது. அப்புறம் திரும்ப ப்ரிவியூ போகணும்னா இந்த சைடு அமுக்கணும். ரெண்டையும் ஒரு செகண்ட் ஏதோ ஒரு இதில் ஒரு செகண்ட் அமுத்தி பிடிச்சிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆயிரம் மொபைலில். அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டையும் ஐ மீன் ஒன்று வந்து பேராகி ஒன்று பேராகாமல் இருக்கும். அப்படிங்கிறப்ப இது ஒன்று மட்டும் ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டீட் சத்தம் வந்து பேராக சத்தம் கேட்கும். பேராயிடுச்சு ரெண்டுமே இதுவும் பேராயிடுச்சு இதுவும் பேராயிடுச்சு சத்தம் கேட்கும். அப்புறம் நீங்கள் நார்மலாக வீடியோஸ், கேம்ஸ் எது விளையாடுறப்பையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக சொல்லணும் ஒரு பப்ஜி ஆர் எது ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறப்ப லேட்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னா லேட்டன்சி பக்காவாக இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்கோ அதே தான் இதுலையும். நம்ம நார்மல் வயர் ஹெட்ஃபோனில் நான் போட்டு என்னென்ன எப்படி கேம் விளையாட எந்த ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் தான். பட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், எல்லா வால்யூம் கொஞ்சம் எல்லா சென்சிட்டிவிட்டிலாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும், நல்லாயிருக்கும் விளையாடுறப்போ. ஐ மீன் நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்கன்னா எனிமி பக்கத்து பில்டிங்கில் இருந்தாங்கன்னா தெளிவாக கேட்கும். அந்த ஃபுட் ஸ்டெப் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு மேக்ஸிமம் செவப்பில் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா எனிமீஸ் வர நல்லா துண்டாக கேட்கும். நம்ம எனிமீஸா இதா அப்படின்னு வேரி பண்ணலாம். நம்ம டீம்மேட்ஸோட ஃபுட் பிரிண்ட் இது, அது உங்கள் எனிமீஸோட ஃபுட் சவுண்ட் வேறு அப்படின்னு வேரி பண்ணலாம். நல்லா இருக்குது. பொதுவாக சொல்லணும் எல்லாமே நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது கொடுத்துருக்கேன், போய் வாங்குங்க. சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்ஏபி ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹவர் 1.5 மணி நேரம் போட்டால் போதும் சார்ஜ் ஏறின்னு நினைக்கிறேன். ஐ மீன் நான் ½ அன் ஹவர் தான் போடுறேன், ஃபுல்லாகிக்குது.
பட் இதில் 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ட்ரூ வயர்லெஸ் 5.2 ப்ளூடூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ப்ளூடூத் 5.0 அப்டேட்டில் வந்துருக்கும். ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டில் கூட 5.0 மாறிடுச்சு. அதுவும் சப்போர்ட் ஆனது தான் இது. ஐ மீன் ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும், லேட்டன்சி கரெக்டாக இருக்கும் ப்ளூடூத் 5.2னா. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறப்ப செக் பண்ணுங்கள் என்ன ப்ளூடூத் இருக்குது, என்ன ப்ளூடூத் வெர்ஷன் இருக்குது அப்படின்னு. இப்போ வர வெர்ஷன் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லை வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் ஹைடெக் டிசைன், அதெல்லாம் ஓகே. 4 hours சவுண்ட் பெர் சார்ஜ், அது வேணால் ஒத்துக்கிறேன். 4 மணி நேரம் வருது. நான் மேக்ஸிமம் வந்து ரொம்ப சவுண்டில் வைக்க மாட்டேன். கேம் விளாட மட்டும் தான் மேக்ஸிமம் சவுண்ட் வச்சுருப்பேன். மற்றபடி அதிகமாக சவுண்ட் வைக்க மாட்டேன். காலையே தான் இருக்கும் அது வாட்டுக்கு. டைப் சி சார்ஜிங், நீங்கள் நார்மல் சார்ஜ் வந்து இப்போ நார்மல் சார்ஜ் இருந்துச்சுன்னா போட முடியாது. டைப் சி சார்ஜிங், ஐ மீன் என் மொபைல் டைப் சி சார்ஜர் சப்போர்ட்டட், அந்த சார்ஜிங் தான் இது. இது வந்து ஏஎஸ்ஐபி சார்ஜர் சொல்கிறாங்களே ப்ரோ, அது என்ன ப்ரோ ஏஎஸ்ஐபி, அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம OnePlusல எப்படி ராப் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ராப் சார்ஜிங் டெக்னாலஜி, அது மாதிரி தான் இதுவும். இவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி ஹெட்ஃபோன்ஸில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 7mm டிரைவர்ஸ், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7mm டிரைவர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஈஸி ஆக்சஸ் கண்ட்ரோல் வித் வாய்ஸ் அசிஸ்டன்ட், பேட்டரி இண்டிகேட்டர் ஃபார் ஐஃபோன் டிவைசஸ். ஐஃபோன் வந்து ஈஸி ஆக்சஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் ரோஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஊபர் கூல் 500 mAh. இந்த சார்ஜிங் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜிங் கேஸ் வந்து 500 mAh, 4x சார்ஜ், அதாவது 4 டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது 4 டைம். இதில் எப்படின்னா மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜ், ஐ மீன் ஒவ்வொரு ஃபுல்லாயிரும். 2வது பாயிண்ட் 2 டைம் ஃபுல்லாகும், 3வது டைம் 4 டைம். அப்படி நீங்கள் வந்து ரொம்ப ட்ராவலிங் போகிறீங்க அப்படின்னா 4 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பஸ் இந்த மாதிரி ட்ரெயினில் போவீங்க பார்த்தீங்களா, ஃப்ளைட்ஸ், அப்போ போகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஒன்றும் இல்லை, சார்ஜிங் கேஸ் தான், ஜஸ்ட் பேக்கெட்டில் ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும். அப்புறம் பேட்டரி இண்டிகேட்டர் ஃபார் ஐஃபோன் டிவைசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் டிவைசஸ்க்கு மட்டும்தான் பேட்டரி இண்டிகேட்டர் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு மேலே இழுத்து விட்டு நீங்கள் அந்த ப்ளூடூத் தொட்டிங்கன்னா அந்த ஏர்பாட்ஸோட நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கீழே எவ்வளோ % சார்ஜ் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும், காமிக்கும். நம்ம இப்போ பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் அதில். அப்புறம் IWP டெக்னாலஜி, இன்ஸ்டா வேக்கன்ட் பேர், ஐ மீன் இன்ஸ்டா வேக்கன்ட் பேர் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இப்படி ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணால் போதும், பேர் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கும். எடுத்து காதில் மாட்டிக்கலாம். காதில் மாட்டினே டுன் அப்போ 3 சத்தம் கேட்கும். அப்படின்னா உங்களுக்கு பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி இது அந்த அளவு கிடையாது. அதான் சொன்னோம்ல, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 seconds ஹோல்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிக்கும். கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் உண்மையாகவே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நான் வாங்குறப்ப 4999 போட்டு அடிச்சு விட்டு 1299 போட்டிருந்தாங்க. இது மார்க்கெட்டிங் தான். மேக்ஸிமம் இதோடைய ப்ரைஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன். 4990 போட்டிருக்கு. உண்மையான ப்ரைஸ் இதோட அவ்வளோதான். இது வந்து மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கு ஐபேட் வேணும் பார்த்தீங்களா, அதாவது எனக்கு காதில் வயர் இருக்கக்கூடாது, இந்த நெக் பேண்டு வேண்டாம், எனக்கு இப்படி வேணும், டச்சு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் வெளியே சொல்கிறதுக்கு அப்படின்னா நான் அதை நினச்சி தான் வாங்கினேன். இந்த இது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐபேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐபாட்ஸ், அதோடைய எஃபெக்ட் வந்து நம்ம மிட் ரேஞ்சில் கிடைக்கிறதுனா அது இதுதான். இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதெல்லாம் இதுக்கும் ஆஃபர் போட்டே இருப்பான். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கிங்க. எனக்கு ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு ஆஃபர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது உங்களுக்கு நீங்கள் வாங்குறது அதை பொறுத்தா உங்களுடைய பின்கோட் அதை பொறுத்தா உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய விழுகும். நீங்கள் சிட்டி சைடு இருந்தால் மேக்ஸிமம் நிறைய ஆஃபர்ஸ் விழுகும். நானுமே டவுன் சைடு தான், அவ்வளோ கிராமம்லாம் கிடையாது. நான் டவுன் சைடு இருக்கனால எனக்கு ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. நான் நிறைய ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உண்மையாகவே இது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். பூமி மூவி ரிவ்யூ வேணுமா வேணாமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இதை கேட்டே ஆகணும்னா பூமி ரிவ்யூ வீடியோ வேணுமா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். நிறைய பேர் விளாக்ஸ் போங்க அப்படிங்கிறீங்க. விளாக்ஸ் போகலாம். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லைவ் வருவேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிச்சுன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்து நிறைய விளாக்ஸ் போகலாம். ஹாண்டட் விளாக்ஸ், கோஸ்ட் விளாக்ஸ், அப்புறம் நிறைய விளாக்ஸ் இருக்குது. ஹைக்கிங், மலை ஏறுறது, இறங்குறது, நிறையா அட்வென்ச்சராக போகலாம். நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடணும். அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இன்ஸ்டாகிராமோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அபவுட் இருக்கும். நம்ம சேனலோட அபவுட்டில் போனீங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு அபவுட்டுக்கு போனீங்கன்னா அது இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக பேஜுக்கு கொண்டு வந்துடும். அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிட்டு என்னென்ன வீடியோ அடுத்து போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு. எல்லாரையும் பாசிட்டிவாக எல்லாரையும் மதிங்க. எல்லாத்தையும் கூட அன்பாக இருங்க, ஜாலியாக இருங்க.
சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பவுமே. என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சிருங்க. அதான் அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா அப்படின்னு விட்டுருங்க. ஏன்னா கொரோனா டயத்துல எவ்வளோ கஷ்டமாக பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு விட்டுருங்க. ஜாலியாக ஃப்ரீயாக வருங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருங்க. ஜாலி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். ஃபைவ் தமிழ் அஃபிஷியல். ரொம்ப வேர்த்துருச்சு. ஒரு ஃபேன் கூட போட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போங்க.